ஒரு வீக்கெண்ட் சண்டே எடுத்த மினி விலாகுங்க அது. அந்த அன்னைக்கு நாங்கள் வந்து காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிருந்தோம். இது வந்து தாய்லாண்டில் வந்து நாங்கள் இருக்க ஏரியாவில் இது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். இங்கே வந்து டெய்லி ட்ரெயின்ஸ் வந்து நம்மளுக்கு பார்க்கலாம். நிறைய இடத்துல நீங்கள் வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெயின் வந்து ட்ராக்கு கிட்ட வந்து சந்தை போட்டு வச்சுருப்பாங்க, மார்க்கெட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட்ஸ் தாங்க இது. இந்த ட்ரெயின் வந்து நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து பேங்காக்குக்கு ஒரு ஏரியாவுக்கு போகுது. நம்ம அங்கே போய் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எல்லா விதமான வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்குங்க. என்ன வேணாலும் நம்ம பார்த்தே நம்ம வாங்கிக்கலாம். பார்த்து வாங்கி நம்ம அவங்கக்கிட்ட வெயிட்டு கொடுத்தோம்னா அவங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட அமௌண்ட்டு சொல்லுவாங்க. நம்ம அதை பே பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். பார்த்திங்களா, அந்த ட்ராக்கு கிட்ட இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி நம்மளுக்கு ட்ரெயின் வருது அப்படிங்கிறத அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்பப்போ நம்மளுக்கு வந்து டைமிங்கும் இங்கே உள்ளவங்களுக்கு டெய்லி இருக்கிறதுனால டைமிங்கும் தெரியும். நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அலர்ட்டும் கொடுப்பாங்க, நம்மளும் அலர்ட்டாக இருந்துக்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட்ஸில் போகிறதுனால எப்படின்னா அந்த டே அந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். அவங்க அங்கே உள்ள பர்மா பீப்புள்ஸ் தான் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி. இப்போ வந்து இந்த சைட்லேருந்து வருது பார்த்திங்களா, இந்த ட்ரெயின் வந்து பேங்காக்கில் இருந்து இந்த ஏரியாவுக்கு, நாங்கள் இருக்க ஏரியாவுக்கு வருது. ஸோ வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் என்னென்னா இங்கேருந்து பேங்காக்கு போகும். இந்த மாதிரி ட்ரெயின் வந்து 2 ட்ராக் இருக்கும், போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆனால் என்ன, ஒரு சில ஷாப்ஸில் வந்து இந்த மாதிரி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே கிடைக்குங்க. சொரக்காய், வாழைப்பூ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் பூங்க. நான் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இப்படி நான் பார்த்ததே கிடையாது. நம்ம ஊரில் கூட இப்படி நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இந்த அன்னைக்கு தான் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நானே இங்கே பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு எய்த்தாப்பில் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்களா, அதுதாங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன். அங்கே போய் நம்ம வந்து ட்ரெயின் ஏறிக்கலாம். முருங்கைக்காய் கிடைக்கும். முருங்கைக்காய் அன்றைக்கி நான் வாங்கலை, ஏன்னா ரொம்ப ரேட்டு கொஞ்சம் கூட மாதிரி தெரிஞ்சு எனக்கு. இப்போ வருது பார்த்திங்களா ட்ரெயின், இது வந்து பேங்காக் போகுது. இந்த மாதிரி ஷாப்லாம் வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஷெட்டு வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரெயின் போனோடனே அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணிக்கலாம். இது தவிர இல்லாமல் சீ ஃபுட்டும் இங்கே நல்லா அவைலபிளாக இருக்கும். மீட் வந்து நாங்கள் வெளியில் வாங்க மாட்டோங்க, ஏன்னா ஹலால், எங்களுக்கு மீட் வந்து இங்கே ஹலால் கிடையாது. அதனால நாங்கள் மீட் வாங்க மாட்டோம். மற்றபடி மீட்ஸும் இருக்கும், சிக்கன், போர்க் எல்லாமே இங்கே கிடைக்கும். பட் நாங்கள் வந்து மீட் வாங்க மாட்டோம், ஏன்னா இங்கே எங்களுக்கு ஹலால் கிடையாது. அதனால் ஃபிஷ்ஷும், ப்ரான்ஸு, கிராபு, ஸ்குவிட்டு எல்லாமே இதான் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு. இங்கே எல்லாமே கிடைக்குங்க. இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும்.